பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே ஈஸ்வரி ராதிகாவை ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. என்னதான் ஈஸ்வரி ஒரு பக்கம் ராதிகாவை கஷ்டப்படுத்தினாலும் சொல்லப்போனால் ஈஸ்வரி பேசுறது எல்லாமே கரெக்டுன்னு தான் தோணுது. அந்தளவுக்கு ராதிகாவும் கோபியை இந்த பாக்கியா வீட்டிலேருந்து பிரித்து அழைச்சிட்டு போகும்போது எந்த அளவுக்கு பாக்கியா வீட்டில் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத ஈஸ்வரி ரொம்பவுமே கொந்தளித்து பேசிடுறாங்க. அதோட ஒரு நர்ஸு வந்து அவருக்கு இப்போதைக்கு தேவையான மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நர்ஸ் சொல்லுவாங்க, அது பாக்கியா இருக்காங்களே அவங்க தான் சாவடி ஒய்ஃப், அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ராதிகா சுக்குநூறாக உடஞ்சிடுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராதிகா கேட்குறாங்க. அப்புறம் ராதிகா போய் நர்ஸுட்டையும் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் அவங்க தான் அவங்க ஒய்ஃப்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க தான் சைன் போட்டாங்க ஒய்ஃப்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே ராதிகாவுக்கு எதிராக இருக்கிறத பார்த்ததும் ராதிகா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு மேலே நாம் இங்கே இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராதிகா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வந்து, ராதிகா இங்கே பாரு, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்ககிட்ட சண்டைலாம் போடல, நீ இங்கே இருந்தனா கண்டிப்பாக அது என் புள்ள உயிருக்கு தான் ஆபத்தாக போய் முடியும். நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு, கோபியை பார்த்துக்க நான் இருக்கேன், அவனுடைய பசங்க 2 பேர் இருக்கானுங்க, பாக்கியா இருக்கா, இப்படி இவ்வளோ பேர் இருக்கும்போது இவ்வளோ பேருக்கு கடைசியில் நிற்கிற நீ வந்து ஒன்றும் புதுசாக கோபியை பார்த்துக்க போகிறது இல்லை. அவன் உயிருக்கு போராடும் போதே நீ அவன் ஃபோன் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போ நீ என்ன பண்ண போகிற? அதனால் நீ கிளம்பு, இங்கே நிறைய பேர் இருக்கக்கூடாதான், இப்போ தான் நர்ஸ் சொல்லிட்டு போனாங்க, நீ இங்கே இருந்தனா உனக்கு தான் தேவையில்லாத டைம் வேஸ்ட் ஆகும், அதனால் நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ராதிகாவை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ராதிகாவும் கிளம்பிடுறாங்க. ராதிகாவை பாக்கியா சமாதானப்படுத்தலான்னு போய் ராதிகாட்ட பேசுகிறாங்க. ஆனால் இங்கே ராதிகா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது பாக்கியாட்ட சொல்கிறாங்க ராதிகா, இல்லை பாக்கியா, நீங்கள் எல்லாம் இப்போது ஒரே குடும்பமாக ஆகிட்டீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது உங்களுக்கு கோபி தேவை, ஏன் கோபிக்கும் நீங்கள் எல்லோரும் தேவை தான். கோபி என்றைக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வந்தாரோ அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியும் உங்கள் பிள்ளைங்களை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டே இருப்பார். அதனால் அவருக்கும் நீங்கள் தேவை, உங்களுக்கும் அவர் தேவை. அப்படி இருக்கும்போது நீங்களாம் இப்போ ஒரே குடும்பமாகிட்டீங்க, ஒன்றாயிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன், பரவாயில்ல, அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பாக்கியாவும், ராதிகா நான் சொல்கிறது கேளுங்க ராதிகா, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு போகிற ராதிகாவை இங்கே பாக்கியா வலுக்கட்டாமல் போய் நிற்க வைக்கிறாங்க. என்ன பாக்கியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ராதிகா நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அத்தை பேசுகிறது எல்லாமே ஏதோ ஒரு கோவத்தில் பேசுகிறாங்க, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசுகிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நான் அவங்கள பேசி சமாதானப்படுத்திடுறேன் வாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று அவர் அலசம் சேர்க்கும்போது அந்த டைமில் அவருக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க, நீங்களும் ஃபோன் எடுக்கலை, வீட்டில் வந்து பார்த்தா ஆள் இல்லை, வேறு என்ன பண்ணுறது, அதுதான் வேறு வழி இல்லாமல் சைன் பண்ணிட்டேன், சர்ஜரியும் பண்ணிட்டாங்க, அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு வேறு என்னங்க பண்ண முடியும், அந்த இடத்துல கோபின்னு இல்லை, அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் சரி, அப்போது ஒரு சைன் பண்ணால் அவர் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைன் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு யோசனையும் இருக்காதுங்க, அது யாராக இருந்தாலும் சைன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதனால் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ராதிகா அப்படின்னு சொல்ல ராதிகா சொல்கிறாங்க, இல்லை பாக்கியா, நான் இப்போ தான் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நான் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டேன், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் தாங்க கோபி முக்கியம், அதை நீங்கள் சொல்லலை, கோபி சொல்லியிருக்காரு, கோபியே என்கிட்ட நேராகவே சொல்லிட்டாரு, நீ என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தியோ அன்னைக்கு தான் என்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபியை என்கிட்ட பேசிட்டாருங்க, இதுக்கு மேலே நான் உங்களை நம்பி இருக்கிறது வேஸ்ட்டுங்க, பரவாயில்ல, எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லைங்க, எனக்கு என் மேலே தான் கோபம், நான் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பான முடிவாக போயிட்டுருக்கு, அதனால தான் எனக்கு இப்போ ஒரு நிலமை, மற்றபடி நான் யாரையும் கோவப்பட மாட்டேன், யாருமே எனக்கு கோபம் வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. இங்கே அப்போதைக்கு செல்வி வராங்க. என்னக்கா என்ன சொல்லிட்டு போகிறாங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது, செல்வி நீ வேற ஏண்டி அமைதியாரு, பாவம் ராதிகா அவங்க இங்கே நடந்த எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னு பார்த்து இனியா வீட்டிலேருந்து வராங்க. என்னம்மா அழுதுகிட்டே போகிறாங்க ராதிகா அப்படின்னு கேட்க, இங்கே செல்வி ஒன்று நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க.
இது மாதிரி இனிய பாப்பா நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல். டேடி வந்து பாக்கியா அக்கா கூட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி விரக்தியில் அழுதுட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று செல்வி கம்முன்னு இரு செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக்கா உண்மை தானக்கா சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அவங்களுக்கு கோபி சார் மேலே உண்மையிலே அளவு கடந்த பாசம் இருக்குது. ஏன் ஒன்றை தாண்டின பாசம் இருக்குது அப்படின்னா, இங்கே ஹாஸ்பிட்டலே எதிர்த்தாலும் அவங்கள போராடி தாண்டி போய் கோபி சாரை பார்த்துக்கணும்லக்கா. அதுதானே உண்மையான அன்பு. அதை விட்டுட்டு இன்னமும் ஈஸ்வரி அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு இன்னும் நீலிக்கண்ணி வடிச்சிட்டு போகிறாங்களே. அப்படி போனால் என்ன பண்ண முடியும்? கோபி சாரை நம்மளே அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டில் உட்கார வைக்க முடியுமா? என்னக்கா அப்படின்னு சொல்ல, செல்வி நீ புரியாமல் பேசாத செல்வி, அமைதியாக செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவும் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. இங்கே செல்வி சொல்கிறாங்க, அக்கா நீ வேணால் யோசிச்சு பாருக்கா, நான் சொல்கிறதாக்கா கரெக்டு. அவங்களுக்கு கோபி சார் முக்கியம்னா அவங்க ஏன்க்கா இப்போ போகிறாங்க? அவங்க எதுக்கு போகணும்? யார் என்ன சொன்னால் என்ன? என் புருஷன் தான் அவர், நான் இங்கே தான் இருப்பேன்னு அவங்க இங்கேயே பிரச்சனை பண்ணணும்லக்கா. அதை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இல்லை அவர் ஒரே குடும்பமாக சேர்ந்துட்டீங்க, நீங்களாம் ஒன்றா இருப்பீங்க, நீங்கள் பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போனால் அது எனக்கா அர்த்தம்? அப்போது அவங்களுக்கும் கோபி சார் மேலே நல்ல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போது அவங்க எப்போனாலும் கோபி சாரை விட்டுட்டு போகிறது தானே பிளானு. அது இப்போ ஒரு ஐடியா கிடச்சிச்சு அவங்களுக்கு கோபி சார் விட்டுட்டு போகிறதுக்கு. அதனால் இப்போ அவங்க விட்டுட்டு போகிறாங்கக்கா. அக்கா எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறலாம் வச்சு பார்க்கும்போதுக்கா, நேற்று அவங்க வீட்டில் சண்டை நடந்திருக்கு. அப்பயே கோபி சார் சொல்லிட்டாரு போல். அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு இனிமேல் நம்ம கோபி கூட சேர்ந்து வாழ முடியாது, வாழ்ந்தாலும் வேஸ்ட்டுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்கக்கா. அதனால தான் உன்னை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு இங்கே செல்வி சொல்லவும், நீ கம்முன்னு இரு செல்வி, அவங்க அத்தை சொன்னாலும் கோவத்தில் போகிறாங்க, எப்படியும் போயிட்டு திரும்பி வருவாங்க பாரு அப்படின்னு இங்கே பாக்கியாவும் செல்வியும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கரெக்டாக இனியா உள்ளே போகும்போது தான் நர்ஸ் வந்து சார் கண்ணு முடிச்சிட்டாங்க. ஒரு நாளாக டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் சாரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் போகிறாங்க. உடனே இங்கே பாட்டியும் இனியா பாப்பாவும் ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் ஈஸ்வரி கோபியை பார்த்து கண் கலங்கி கதறி அழுகுறாங்க. கோபி சொல்கிறாரு, அம்மா அழுவாதீங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், என் தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேம்மா, இனிமே கண்டிப்பாக நான் எந்த தப்பு பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்ல, ஐயோ கோபி எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்குப்பா, நீ சேரக்கூடாத இடம் சேர்ந்து தான் இப்படி தப்பான வழிக்கு போயிட்டப்பா, எனக்கு தெரியும்ப்பா, நான் உன்னை பார்க்க மாட்டேனான்னு சொல்லி எவ்வளோ ஏங்கினேன் தெரியுமா, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டேன், உனக்கு மட்டும் எதுனா ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் கோபி அப்படின்னு இங்கே ஈஸி அழுவவும் இங்கே இனியாவும் கோபி வந்து பார்த்துட்டு அழுகுறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, இனியாம்மா நீ அழுவாதம்மா, நீ தாம்மா இந்த டேடி கண்ணை திறந்து வச்ச, இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்புங்கிறத என் பொண்ணு தான் எனக்கு புரிய வச்சா, என் பொண்ணு மட்டும் என்கிட்ட பேசி புரிய வைக்காமல் இருந்தா நான் கண்டிப்பாக ஒரு மோசமான டேடியாக தான் இருந்திருப்பாள் இனியாம்மா அப்படின்னு சொல்ல, ஐயோ டேடி இல்லை டேடி, நீங்கள் என்றைக்குமே என்னோடய பெஸ்ட்டு டேடி, நீங்கள் தான் டேடி, நீங்கள் தான் டேடி இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இனியா சொல்கிறாங்க. அப்போது கோபி யாரையோ தேடுற மாதிரி இருக்குது. ஒன்று இங்கே இனியாம்மா சொல்கிறாங்க, டேடி அம்மா மட்டும்தான் டேடி வெளியே இருக்காங்க, அந்த ராதிகா வந்தாங்க, வந்த உடனே உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதோட உங்களை காப்பாற்றினது யாருன்னு கேட்டாங்க, அம்மா தான் உங்களை காப்பாற்றிட்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்குன்னு சொன்னோம் டேடி, யார் சைன் போடுறது அப்படின்னு கேட்டாங்க, அம்மா தான் அப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு சைன் போட்டாங்க டேடி. உடனே அதை கேட்டு ராதிகா, அப்படியா, அப்போது கோபி நீங்களாம் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, அப்போது நாங்கள் தான் வேறையா, கோபி ஏன் எனக்கு கால் பண்ணல, நான் ஏன் சைன் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணல, அப்போது இனிமேல் நான் கோபி பக்கத்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க டாடி. அதோட பாட்டி கொஞ்சம் திட்டாங்க ராதிகாவை, ஒரு நாள் தான் என் பிள்ளைக்கு ஒரு நிலமை வந்துச்சு அப்படின்னு திட்டவும் ராதிகா ஒன்று, நான் இனிமேல் வரமாட்டேன், கோபியை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டாடி அப்படின்னு இங்கே இனியா சொல்ல, கோபி ஒன்று, தெரியும் இனியாம்மா, எனக்கு அவள் அப்படி தான் போவான்னு தெரியும், நான் தான் இனியாம்மா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அவளை நம்பி நான் போனது எவ்வளோ பேர் தப்புங்கிறத இன்றைக்கி உணர்ந்துட்டேன் இனியாம்மா அப்படின்னு இங்கே கோபி சொல்ல, உடனே ஈஸி சொல்கிறாங்க, கோபி நீ எங்கள் கூடயே இருந்துரு கோபி, நீ எங்கள் கூட இருக்கிறது தான் கோபி நல்லது, உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது கோபி, அவள் பின்னாடி போனோன்னா திரும்பவும் உனக்கு இது மாதிரி எதனா ஆகும்டா கோபி, நான் சொல்கிறத கேளுடா கோபி, அம்மா சொல்கிறத இப்பயாச்சும் கேளுப்பா, நீ எங்கள் கூடவே எங்கள் வீட்டிலே இருந்துரு கோபி அப்படின்னு இங்கே ஈஸி சொல்ல, இனியாவும் சொல்கிறாங்க, ஆமாம் டாடி, நீங்கள் இல்லாமல் வீட்டில் இருக்கவே பிடிக்கல டாடி, நீங்களும் எங்கள் கூடவே இருந்துட்டிங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது டாடி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் பழையபடி ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் டாடி அப்படின்னு சொல்ல, இங்கே கோபியும் அப்படியே ஓகே இனியாமா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஈஸ்வரிக்கு மயக்கம் வந்துடுது.
உடனே இனியா கத்தவும் இங்கே எழில் செழியன் எல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு இனியா அப்படின்னு கேட்க இங்கே ஈஸ்வரி மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே செழியனும் எழிலும் ஈஸ்வரி தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. காட்டவும் இங்கே டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க சாப்பிட ரொம்ப வீக்காகி மயங்கிட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரிப்ஸும் ஏற்றுறாங்க. இந்த பக்கம் இனியா வந்து சொல்கிறாங்க கோபிகிட்ட, ஒன்றும் இல்லை டாடி, பாட்டி சரியாக சாப்பிடவே இல்லை, அதனால தான் மயங்கிட்டாங்க டாடி, மற்றபடி ஒன்றும் இல்லை டாடி, அவங்களுக்கு ட்ரிப்ஸு போட்டுருங்க டாடி. டாடி நீங்கள் சொல்லுங்கள் டாடி, நீங்கள் எங்கள் கூடவே வந்துடுவீங்களா டாடி, இனிமேல் எங்களை விட்டு போக மாட்டீங்களா டாடி அப்படின்னு கேட்க கோபி சொல்கிறாரு, கண்டிப்பாக இனியாம்மா, இனிமேல் டாடி எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே வரப்போகிறேன், உன் கூட தான் இருக்க போகிறேன், இனிமேல் நாம் பழையபடி ஒன்றா ஒரே வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் இனியாம்மா அப்படின்னு கோபி சொல்லவும் இனியா இங்கே செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. இதை பாக்கியா வெளியே நின்று கேட்டுறாங்க, என்ன இது ராதிகாவும் இனிமேல் நீங்களே அவரை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா, இவர் என்னமோ இனியா கிட்ட இனிமேல் நாம் ஒன்றா ஒரே வீட்டில் பழைய மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறாரு, என்ன இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே. அப்போது ராதிகா இனிமேல் கோபி தேடி வரமாட்டாங்களா, அப்போது கோபியும் ராதிகா பண்ணி போக மாட்டாரா, என்ன இதெல்லாம் இவங்க ஏதோ கோபத்தில் சொல்கிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் இவர் பேசுறது அவங்க பேசலாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் முடிவு பண்ணியிருப்பாங்க போலயே. அப்போது அன்றைக்கி நைட்டு இவங்க 2 பேருக்கும் இடத்துல ஏதோ பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு, வாக்குவாதம் நடந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, எப்படி நம்ம கோபி நம்புறது, திரும்பவும் கோபி வேற ஒரு பொண்ணு கிடைச்சாலோ இல்லை இந்த ராதிகா பண்ணி போக மாட்டான்னு எப்படி நம்புறது, இல்லை பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக இவர் பொய் சொல்கிறாரா, ஒன்றுமே புரியலேன்னு பாக்கியா யோசிக்கிறாங்க. சரி எதுவாக இருந்தால் என்ன, முதல்ல அவர் உடம்பு குணமாகட்டும், அதுக்குள்ளே நாமளும் ராதிகாட்ட இன்னொரு வாட்டி பேசி பார்க்கலாம், ஏன்னா ராதிகா கூட கோபி இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாக்கியா திரும்பவும் ஒரு தவறான முடிவை கையில் எடுக்கிறாங்க.